வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் அது ஓடுவதில்லை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் ஒரு மைய சிந்தனையின் அடிப்படையில் சிந்திக்க இருக்கிறோம். என்னவென்றால், நான் குவளையாக இருக்கிறேனா இல்லை குளமாக இருக்கிறேனா என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் சிந்திக்கிறோம். என்ன குவளைனா என்ன, குளம்னா என்ன? இன்னைக்கு ரொம்ப மனிதர்கள் பார்த்தோம் அப்படின்னா கவலையினுடைய நிமித்தம் நிரப்பப்பட்ட ஒரு குவளைகளாக இருக்கிறார்கள். கவலை, எதை எடுத்தாலும் கவலை, எப்ப பேசினாலும் கவலை, பார்த்தா கவலை, போனா கவலை, வந்தா கவலை, கவலை 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 கவலைன்னு இன்னைக்கு மக்கள் கவலையின் மக்களாக மாறுகிறார்கள். அவர்கள் எல்லாமே ஒரு குவளையின் மக்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். மாறாக நம்முடைய வாழ்நாளை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஒரு முறை ஒரு ஆண்டுகள் தொழுநோயாளர்களிடம் பணி செய்யும் போது அங்கிருந்த அந்த தொழுநோயாளர்கள் அவரிடம் இருந்து சந்தித்து பேசும்போது அவர்கள் உண்மையாகவே சிரித்தார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். எனக்கு என்னன்னா, இவ்வளவு ஒரு பெரிய ஒரு நோயை வைத்து கொண்டு இவர்கள் இப்படி சிரிக்கிறார்களே என்று நமக்கு சிந்தனைக்கு வந்தது. உடனடியாக பார்க்கும்போது ஒரு குறையும் இல்லாத மனிதர்கள் இன்று குறைபாடு உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே குறைபாடு உள்ளவர்கள் மகிழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு குறையே இல்லை என்ற ஒரு மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதர் வாழ்க்கையில துன்பம், எப்பேற்பட்ட துன்பம் எல்லாம் அடிச்சு, பிள்ளைங்க எதிரியா மாறிட்டாங்க, சொத்துக்கள் இல்லை, உறவுகள் எல்லாம் எதிரியா மாறிடுச்சு. கவலையினுடைய உச்சிக்கு சென்ற அவர் ஒரு குருவை சந்திக்க செல்கிறார். அப்ப குருவை சந்தித்து, நான் கவலையின் உச்சத்தில் இருக்கிறேன், நான் சாக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். உடனடியாக அந்த குரு, நான் உனக்கு மருந்து தருகிறேன் என்று சொல்லி ஒரு குவளையை எடுத்து அதில் நீரை ஊற்றுகிறார். நீரை ஊற்றிய பிறகு அதில் ஒரு 7 ஸ்பூன் அளவு உப்பை உள்ளே போட்டு நல்லா கலக்குகிறார். இப்ப குடி, உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்றார். அவர் குடித்த அவர் கொஞ்ச நேரத்தில் குடிக்க முடியாமல் வாந்தி எடுக்கிறார். குடித்த அனைத்து தண்ணியையுமே வாந்தி எடுக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், குரு, ஏன் குடிக்க மாட்டேங்கிறாய், குடி என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், எப்படி குடிக்க முடியும், இதில் இவ்வளவு உப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றார். உடனடியாக அவரை அழைத்து ஒரு குளத்திற்கு அழைத்து செல்கிறார். குளத்திற்கு அழைத்து சென்ற பிறகு அதே குரு அந்த குளத்திலும் 7 ஸ்பூன் அளவு உப்பை போடுகிறார். போட்டு முடித்த பிறகு அந்த போட்ட இடத்தில் கலக்கி விட்டார். கலக்கி முடித்த பிறகு அதே குவளையில் நீரை எடுத்து கொடுக்கிறார், குடி என்று. குடிக்கும் போது அவருக்கு சுவையாக இருந்தது. குரு கேட்கிறார், ஏன் இது எப்படி உனக்கு சுவையாக இருக்கும், அது மட்டும் உப்பாக இருக்கிறது என்று சொன்னாய், இது மட்டும் எப்படி சுவையாக இருக்கும் என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், எப்படி குருவே, அது சிறிய ஒரு குவளையில் நீங்கள் உப்பை போட்டு அதை கலக்கி கொடுத்தீர்கள், அது உப்பு கைத்தது. இவ்வளவு பெரிய குளத்தில் உப்பு போட்டது, அது அளவு பத்தாதுல்ல, அதனால சுவையாக இருந்தது என்று சொல்லும்போது குரு சொன்னாராம், தம்பி, நீயும் உன்னை ஒரு குவளையாக மாற்றிக்கொள்ளாதே, ஒரு குளமாக மாற்றிக்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றி என்பது கிடைக்கும். இன்னைக்கு நம்மளுமே பார்ப்போம், ஒரு சில மனிதர்களை சந்திக்கும் போது கவலை 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 கவலை. என்ன கவலை? துன்பம் இருக்குதா, துயரம் இருக்குதா, கவலை இருக்குதா, அது என்ன பண்ணணும், அது என்ன பண்ணா சரியாகும் அப்படின்னா அதை ஒண்ணுமே பண்ணாதீங்க. அது பாட்டுக்கு போயிடும். அது போக்குல விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் அது பெரிய ஒரு பூகம்பமாக வரும், அடுத்து நிலநடுக்கம் வரும், அடுத்து காற்று அடிக்கும், அப்புறம் அப்படியே அமைதியாயிரும். புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி அது அமைதி நிலைக்கு போய்விடும். நம்ம எப்போ ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதையே தியானிச்சு சிந்திச்சு அது 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 அடுத்தடுத்துன்னு போறோமோ அப்பொழுதுதான் அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் குவளைகளாக இருக்க முயற்சி செய்ய வேண்டாம், மாறாக குலமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாக இருக்கிறது. இறைவன் ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் தன்னை ஒரு கடலாக மாற்றிக்கொள்கிறார். எனவேதான் மனிதர்கள் அவரை குறித்து பேசுவது, இவன் ஒரு பெருந்தீனிக்காரன், இவன் மோசமான ஆள், குடிகாரன் என்று சொல்லும் போதெல்லாம் அதையெல்லாம் அவர் கணக்கிலே வைத்துக் கொள்ளவில்லை. ஏனென்றால் இவர் கடல், நான் கடலில் இருக்கிறேன், இவர்கள் குவளையில் இருக்கிறார்கள் என்பதை அவர் பார்க்கிறார். அதே போலதான் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை அவர்கள் பிடித்து வருகிறார்கள். அவர்கள் குவளை அளவிற்கு சிந்திக்கிறார்கள், கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடலளவாக மாறி
உங்களுள் தவறு செய்யாதவன் முதல் கல்லை எறியட்டும் என்று சொல்லுகிறார். எனவே அன்பிற்கினிய உறவுகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாமும் குவளைகளாக அல்ல குலங்களாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய நாளிலே நாம் ஒரு திருப்பாடலை எடுத்து அமைதியாக வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். திருப்பாடல் 37 நாம் பார்க்கிறோம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் அது ஓடுவதில்லை. கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல். இது ஒரு சினிமா பாடல் அல்ல, இது ஒரு மந்திரமாக நாம் பார்க்க வேண்டும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் 1000 இருக்கும், வாசல் தோறும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். வந்த துன்பங்களை நம்ம தங்க விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய மனசுலையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு இன்பம் இருக்காது, துன்பம் மட்டும்தான் சூழ்ந்து இருக்கும் பார்க்கிறோம். இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம திருவிழியத்தில் பார்க்கிறோம். திருப்பாடல் 37 அழகா சொல்லப்படுகிறது. என்னன்னா, தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே, பொல்லாங்கு செய்வாரை கண்டு பொறாமைப்படாதே, ஏனெனில் அவர்கள் புல்லை போல் விரைவில் உலர்ந்து போவ, பசும் பூண்டை போல் வாடி போவ என்ற ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். எனவே நமக்கு எதிராக செய்யக்கூடியதை பார்த்து நாம் பொறாமைப்பட்டு விட்டோம் என்றால் நம்முடைய வளர்ச்சி தடைபட்டு விடும். எனவே ஒரு முறை ஒருத்தர் குளத்துல உட்கார்ந்துக்கிட்டு தூரத்தில் இருக்கிற ஒருத்தர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து பக்கத்தில் இருக்க கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறார். எரிஞ்சு முடிச்சோன்னா கடைசி கல்லை எரிய போகும்போது என்னை வலிக்குது, என்னை எரியாதுன்னு சொல்றாரு. அப்போதைக்கு தான் அவர் கல்லை பார்க்குறாரு, பூரா வைரக்கல். ஆகா, இவ்வளவு நேரம் நம்ம எரிஞ்சது வைரக்கல் தானா அப்படின்னு சொல்லிட்டு மனம் புழுங்குகிறார். ஆனால் எரியப்பட்டவர் அது வைரம் என தெரிந்த பிறகும் அமைதியாக இருக்கிறார். அவர் எரிய எரிய வாங்கி கொண்டிருக்கார். அதை பூரா சேர்த்துட்டு அவர் பெரிய பணக்காரனாயிட்டார். இது எதை குறிக்கிறது என்றால், நம்மை இகழ்ச்சிப்படுத்துகிறவர்கள், நம்மை இழிவாக கருதுகிறவர்கள், அதை நாம் சேர்த்து வைத்து முன்னேறிவிட வேண்டும், பின்னேறிவிடக்கூடாது. அவர்களுடைய நோக்கம் என்ன? இவன் நாசமா போகணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். நம்முடைய எதிரியினுடைய நோக்கம் இவன் நாசமா போக வேண்டும். அதற்காக முதலில் இவனுடைய பெயரை கெடுப்போம், இவருடைய செயல்பாடுகளை குறை கூறுவோம், நமக்கு தெரிந்தவர்களிடம் இவரை பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொல்லுவோம் என்று தொடங்குவார்கள். அதற்கு நாம் செவிகளை மட்டும் கொடுத்து கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பாழ்பட்டு போய்விடும். அதையெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி இருக்கும் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் 37 அழகாக சொல்லுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இந்த திருப்பாடல் 37 நாம் பொறுமையாக வாசித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் குவளையில் இல்லாமல் குளத்தில் வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.